بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط، وقال تعالى أيضا: وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால், அவருடைய மகத்தான கருணையினால் இன்றோடு திருக்குர்ஆனிலே 28 ஜுஸுகள் நிறைவடைந்து விட்டன. இன்று கிட்டத்தட்ட 6-7 சூறாக்கள் ஓதப்பட்டன. சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் மும்தஹினா, சூரத்துல் ஸஃப், சூரத்துல் ஜுமுஆ, சூரத்துல் முனாஃபிகூன், சூரத்துல் தகாபுன், சூரத்துல் தலாக், சூரத்துல் தஹ்ரீம். கிட்டத்தட்ட ஒரு 8 சூறாக்கள் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா ஒரு சூறாக்களிலும் அத்தியாயங்களிலும் ஏராளமான உபதேசங்களை, நசீஹத்துகளை, சுப செய்திகளை, எச்சரிக்கைகளை, மாஷா அல்லாஹ், குர்ஆன் இருக்கிறதே, அதை ஆராய ஆரம்பித்து விட்டால் அதில் சொல்லப்பட்ட அத்துணை கருத்துகளும் இந்த அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பத்திலே சொல்வது போல, இந்த குர்ஆன் வெறும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் நமக்கு மட்டும் இது சொந்தமானது கிடையாது. அகில உலக எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாகத்தான் இந்த வேதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அதை கெடுக்கிறத விட நம்மளா இருக்கலாம். இப்படி அதை ஒழுங்காக வாழாமல் ஏமாற்றிக்கிட்டு, பொய் பேசிக்கிட்டு, புறம் பேசிக்கிட்டு. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, இந்த திருக்குர்ஆன் என்பது அகில உலக எல்லா மக்களுக்கும் நேர் வழி காட்டும். இதை படித்தால், ஆராய்ச்சி செய்தால் எவ்வளவு விஷயங்கள், மாஷா அல்லாஹ். அதில் இன்று ஓதப்பட்ட கடைசி ரக்காயத்திலே ஓதப்பட்ட ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆதார் அட்டையிலும், ரேஷன் கார்டிலும், ஓட்டர் ஐடியிலும், பாஸ்போர்ட்டிலும் நம்மளாம் யாரு? முஸ்லிம், ஈமான் கொண்டவர்கள், முஃமின். அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், ரசூலை ஏற்றிருக்கிறோம், குர்ஆனை ஏற்றிருக்கிறோம். இது எல்லாம் மொத்தத்திற்கு ஒரு பெயராக ஹிதாயத் என்று சொல்லலாம். நேர்வழி. அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், இந்த நேர் ஹிதாயத்தை நீ யாருக்கு நிஅமத்தாக, அருட்கொடையாக உலகத்தில் நீ வழங்கியிருக்கிறாயோ அவர்களுக்கு கொடுத்த அந்த நேர் வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. அப்ப இந்த ஹிதாயத் இருக்கிறதே, நமக்கு கிடைத்த அருட்கொடைகளில், நிஅமத்துகளில் ஆகச் சிறந்தது.
ஆக சிறந்தது. கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம், தொழுகக்கூடிய பாக்கியம், சலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம், திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம், எத்தனை பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். இதுக்கெல்லாம் அசல் நேர்வழி என்றும் ஹிதாயத். நமக்கு அது இலகுவாக கிடைத்ததுனால அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியல. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, புதிதா இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசுங்களேன், நமக்கு கண்ணீர் வந்துடும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை கேட்டு, சே நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இதனுடைய அருமை தெரியாம, புதிதாக இஸ்லாத்தை வந்த நபர்கிட்ட போய் கேளுங்களேன், அவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பான். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான். என்ன உதாரணம்? தரபல்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். யார? மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய நபிமார்கள்ல, பிரபலமான நபிமார்கள்ல அவங்க ஒரு நபி. அவங்க உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்றாங்க அதே அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான். வாழ்ந்தது சொல்லலை, மக்களுக்கு இந்த தீனுடைய வேலை எவ்வளோ நாள் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மி. எப்படி சொல்றான் அல்லாஹ்? ரப்ப என்ன சொல்றான்? அவரு இந்த தீனுடைய வேலையை பார்த்தாரு 1000 வருஷத்துக்கு. அப்போ 950 ஆண்டுகள் என்ன பண்றாங்க? தீனுடைய வேலையை பார்க்கறான். அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 80 பேர். வெறும் 80 பேர். அந்த 80 பேர் வச்சுட்டு என்ன செஞ்சாங்க? கப்பலை கட்டினாங்க. அது வரலாறு வேற வரலாம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட எத்தனை வருட ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பயான் குறிப்பா தாய்மார்களுக்கு தான், பெண்மணிகளுக்கு தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியருக்கு நாங்கள் இந்த ஹிதாயத்தை கொடுக்கல, அவங்க மாறு செஞ்சாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கல, அவருடைய கணவரை அவங்க மதிக்கல. அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ். அடுத்து ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் நபி. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியருக்கும் நாங்க ஹிதாயத்தை கொடுக்கல. இவர்கள் ரப்புக்கு மாறு செய்தார்கள், நபிமார்கள் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்தார்கள், நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவங்க நாங்க என்ன சொன்னோம்? 2 பேர்த்தையும் நீங்க நரகத்திற்கு நிரந்தரமாக போங்கள் என்பதாக நாங்க சொன்னோம். இப்ப நம்மளுடைய ஹிதாயத்துடைய வெயிட் தெரியுதா? நம்மளை ஏற்றுக்கிறோம் ஈமான், இந்த இஸ்லாத்துடைய மார்க்கம் எவ்வளவு வெயிட்டான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியல. எப்படிப்பட்ட நபி நூஹ், எப்படிப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட வேலை செய்தவர்கள், அவர்களுடைய துணைவியர்களுக்கு மனைவிமார்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கல. ஃபிரௌன் எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன்ல மூசா நபி இல்லாத ஜுசுவே கிடையாது. அல்லாஹ்க்கு என்னமோ மூசா நபி அவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு என்னன்னு தெரியல, இல்ல மூசா நபி அந்த மக்கள்கிட்ட அவ்வளவு பாடுபட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ போல அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல வந்தேன் சிறையில், அந்த அதில் வந்தவங்க தான் அவங்க. சிறையில் உட்காந்துக்கிட்டு உலகத்தை ஆட்டி படைக்கிறான்ல அவன் தான். யார்? மூசா நபியை பாடா படுத்தினவங்க, பாடா படுத்தி ஒரு வழியாக்கி. மூசா நபி நினைச்சிருக்கலாம் பிறோண்டை விட அந்த கடல்லே விட்டுட்டு வந்திருக்கலாம். எந்த கடல்ல? அந்த நைல் நதியிலே என்ன பண்ணியிருக்கலாம், பேசாம கையை ஏந்தி மொத்தமா அடைச்சு விட்டு வந்திருக்கலாம். ஏன்னா காப்பாத்தின பிறகுதான் பட்டாத பாடு. எந்த அளவுக்குன்னா ஒரு சம்பவம் வருது, குளிக்க போனாங்க மூசா நபி. குளிக்க துணியை ஃபுல்லாக தூக்கிட்டு போயிட்டாங்க. மாற்று துணியை ஃபுல்லாக
தூக்கிட்டு போயிட்டாங்க. வரலாறு இருக்கு குர்ஆன்ல. அந்த அளவுக்கு மூசா நபியை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ பாடுபடு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நேர தொழுகை வாங்கிட்டு வரும்போது நபி சந்தோஷமா வந்தாங்க. வந்திருந்தா நம்ம எல்லாம் கலந்து ஓடி இருக்கோம். அஞ்சே இங்கே என்ன ஆகுது, ஒரே டண்டக்கான்னு இருக்கு 5 நேர தொழுகை. அது நோம்புக்கு ஒரு மாதிரி, நோம்பு அல்லாத மாதம் ஒரு மாதிரின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மூசா நபி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நபிகிட்ட சொன்னாங்க, மூசா நபியே உங்க ஆளுங்க தயவு செய்து 50 நேர தொழுகையை தொழ மாட்டார்கள். அல்லாட்ட போய் குறைங்க. ஒரு வரையில மூசா நபிக்கு நம்ம நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். 50 நேரம் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், அஜத்துக்கு போட்டு லுகருக்கு கூப்பிடுறீங்க, அசருக்கு கூப்பிடுறீங்க, மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணிடுங்க, அப்படி ஈஸியாகிடும்ல, வர்றதுக்கு சிரமம் இல்லாமல் போயிரும்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதெல்லாம் பண்ண முடியாது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லாத இடங்கள் கிடையாது. அப்ப அந்த மூசா நபிக்கு எதிரியாக ஃபிரௌன், அது வேற சம்பவம். அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கிறான். அதான் அடுத்த ஆயத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய துணைவியார் மனைவி, அந்த மனைவிக்கு நாங்கள் கொடுத்த ஹிதாயத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க துவா செஞ்சாங்க, இது கால ரப்பிப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. அவங்க என்ன துவா கேட்டாங்களோ அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க துவா கேட்டாங்களா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை ஏற்படுத்து, யா அல்லாஹ் வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து என்னைய காப்பாத்து, வ அமலிஹி, அவன் செய்த செயல்ல இருந்து என்னைய காப்பாத்து. ஃபிரௌன் என்ன சொன்னா, அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ்னா. யாரு? நான் அல்லாஹ், நான் தான் ரப்பு. தயவு செய்து நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தாது. நான் இல்லாட்டி குடும்பம் இருக்குமா, நான் இல்லாட்டி இது நடக்குமா, நான் இல்லாட்டி மௌத்தா போயிட்டா வீட்டுக்கார அம்மா பாசமா இருந்தா கொஞ்சம் கவலைப்படுவாங்க, அப்படிதானே? அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மாட்ட கேட்குறாங்க, உன் வீட்டுக்காரு இறந்து எவ்வளோ நாள் ஆகுது? செத்து போயிட்டாரு, ஆனால் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கேன். நான் இப்போ ரொம்ப அந்த அம்மா சொல்லுது, இன்டர்வியூ கேட்குறது, நான் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கேன். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் பெரிய தொல்லையாக இருக்கு, அவன் எப்போ செத்து போயிட்டானோ அப்புறம் தான் நான் ஜாலியாக இருக்கேன். அப்போ உலகம் மறந்து விடும், யாராக இருந்தாலும் மறந்துவிடும். மறதி இருக்கிறதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் வரப்படை. மறதி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்நேரம் எப்படி இருப்போம், இந்நேரம் எப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம், சிரிப்போமா, சந்தோஷமா இருப்போமா, நிம்மதியா? மறதியும் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் வரப்படை. அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அந்த ஃபிரௌனுடைய மனைவி துஆ செஞ்சாங்க, ரப்பி நஜ்ஜினி வ அமலிஹி மினல் கௌமில் ஸாலிமீன். இந்த ஃபிரௌன், இந்த மோசக்கார நாசக்கார ஃபிரௌன்ட்ட இருந்து நான் என்ன செய்கிறேன், உதவி தேடுறேன், என்னை காப்பாத்தியா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு கொடுத்த இந்த ஹிதாயத்தை கொண்டு நாமும் பிரயோஜனம் அடைய வேண்டும். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பிற மக்களுக்கும் இந்த ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பிற மக்கள்கிட்ட இஸ்லாத்தை பற்றி சொல்லணும், ஈமானை பற்றி சொல்லணும், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசணும், வேதங்களை பற்றி பேசணும், நாட்டு நடப்பு நடைமுறைகளை பற்றி பேசணும். வெறும் தொழுகையை, வெறும் நமக்கு இதையே பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகை வர்றத, இந்த தராவீஹ, இதையே பெருசா பேசுறோம். இது அல்ல இஸ்லாம், இது அல்ல ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது, ஷரீஅத் என்பது, ஈமான் என்பது பிற மக்களுக்கு நலவை நாட வேண்டும். அவங்க ஹிதாயத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், அவங்க தான் பேசணும். அல்லாஹ் அனைவருக்கும் இந்த ஹிதாயத்துடைய மகிமையை உணர்த்துவானாக. விளங்காத மக்கள் இன்னைக்கு வராமல் பள்ளியாசலுக்கு எத்தனை பேர் இருக்கிறார், அவங்கள்ட்ட போய் புரிய வைக்கணும், இந்த தீனை பற்றி சொல்லணும், இந்த தாவத்துடைய வேலையை பற்றி சொல்லணும், தாவா செய்யணும், பேசணும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. நவைத்து சௌமகதி அன் அதாய் ஃபர்தி ரமதான் ஹாதிஹி சனத் லில்லாஹி தஆலா. இந்த வருடத்து ரமலான் மாதத்து பரதான நோன்பை அதாவாக